கொஞ்ச நாளைக்கு முன்னாடிருந்து சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பழனிக்கு இல்லன்னா மருதமலை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு கரெக்ட்டான டைம் வந்து கிடைக்கவே இல்ல. திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க. சண்டே வந்து மருதமலை போகலாமான்னு. சரி இந்த வைப்ப மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். சண்டே அன்னைக்கு வளர்பிறை சஷ்டியாவும் இருந்துச்சு. சரி அன்னைக்கே போய் முருகனை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வீட்லேருந்து ஒரு 9 மணிக்கு கிளம்பியிருந்தோம். மலை ஏறுறதுமே வண்டியிலே ஏறியாச்சு. செகண்ட் டைம் போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடந்து போயிருந்தோம். பாப்பா வந்து குட்டி பிள்ளையா இருந்தா தூக்கிட்டு போயிட்டோம். இந்த டைம் வந்து வண்டியில போயிடலான்னு சொல்லிட்டு மேலே ஏறியாச்சு. சண்டே கூடவே சஷ்டியும் இருந்தனால கூட்டமாவே இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே எடுத்துக்கல. சாமியை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில வந்தோன்னே இந்த பிரசாத கடையில முறுக்கு, புளிச்சாதம், பொங்கல் இதெல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியிலே லஞ்சையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோட சுடிதார் ஒன்று தச்சிருந்தேன். அதிலே பாதி துணி இருந்துச்சு. அதே பாப்பாவுக்கு வந்து ஷார்ட் டாப் மாதிரி ஒன்று தச்சு போட்டிருந்தேன். ரொம்பவே அழகா இருந்தது. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.